இன்னைக்கு ராமனம்மாச்சியோட பர்த்டே இல்ல, நீ ராமனம்மாச்சி கதை கரெக்டா சொல்லுவியா? சரி, அயோத்தியால யார் ராஜாவா இருந்தா? தசரதன். அவருக்கு ரொம்ப நாள் பாப்பாவே கொடுக்கல. அப்புறம் என்ன யாகம் பண்ணா? புத்தகாவஸ்தி. பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிடைச்சது? ஒரு பாயசம் கிடைச்சது. பாயசம். அந்த பாயசத்துக்கு எல்லாருக்கும் கொடுத்தா. 3 ராணிகளுக்கும் கொடுத்தா. யாரு 3 ராணிகள்? கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி. வெரி குட். 4 பேர். 3 பேரு 3 பேரும் பாயசம் சாப்பிட்டு 4 பாப்பா பிறந்துடுது. யார் யாரு? கௌசல்யாக்கு யார் பிறந்தா? எந்த அம்மாச்சி? கௌசல்யாக்கு தான் ராமனம்மாச்சி. கைகேயிக்கு பரதன். அப்புறம் சுமித்ரைக்கு லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் பிறந்தா. அப்புறம் யார் வந்தா அயோத்தியாக்கு? விஸ்வாமித்திரர் வந்து தசரதன் என்ன கேட்டார்? உன்னோட புள்ளைய அனுப்பு சொன்னாரு. அப்புறம் தசரதன் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு ராமனை அனுப்பு வேணும். உனக்கு நீ என்கிட்ட சொல்லிக்கல சொல்லு. எனக்கு ராமன் வேணும் கூடு அப்படி சொன்னாரு. அப்புறம் வசிஷ்டர் வந்தார். விஸ்வாமித்திரர் கேட்டா குடுக்கறால. விஸ்வாமித்திரர் கேட்டா ராமனை அனுப்பி வை, ராமனுக்கு விஸ்வாமித்திரர் நல்லதே பண்ணுவார் அப்படின்னு சொன்னார். சரி, சாரி. விஸ்வாமித்திரருக்கு நல்லதே பண்ணுவார் சொன்னா. அப்புறம் தசரதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்து. அப்புறம் ராமனும் லட்சுமணியும் அவ கூட போய் ராட்சசன்ல காப்பாத்தி ராட்சசனை காப்பாத்தணுமா? ராட்சசனெல்லாம் வதம் பண்ணிட்டு வா, கொன்னுட்டு வான்னு சொன்னார். யாகத்தை காப்பாத்து, ரிஷிகளை காப்பாத்துன்னு சொன்னார். ஓகே, அப்புறம் அனுப்பிட்டார். அவெல்லாம் போட்ல ஏறி கங்கையில போய் எங்க போனா? அப்ப என்னாச்சு? அப்போ தாட்டக்க அடங்கினோட அப்படியே தாட்டக்க வந்தார். ராமன் என்ன பண்ணார்? வில்லு போட்டாரு. ஒரு வில்லு செத்து போயிட்டா. ஓகே. அடுத்து சித்தாசிரமம் போனா அங்க ரிஷிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தா? யாகம் பண்ணிருந்தா. அப்ப மேல இருந்து யார் வந்தா? சுபாகுவோ மாரிசோமோ. ராமன் என்ன பண்ணார்? மானவாஸ்திரம் போட்டாரு. யார் மேல? மாரீச்சன் மேல. மாரீச்சன் மேல. அது என்ன பண்ணிட்டவன? கட்டி போய் பீச்ல கடல்ல தள்ளிடுது. சுபாகு மேல. சரி, அவ எரிஞ்சே போயிட்டா. சுபாகு தான் எரிஞ்சு போயிட்டான். ஆக்னேயாஸ்திரம் போட்டார், சுபாகு எரிஞ்சே போயிட்டான். விஸ்வாமித்திரர் இதெல்லாம் முடிஞ்சோடனே ராமனையும் லக்ஷ்மணனையும் மித்திலை கூட்டின்னு வந்தார். மித்திலையில யார் ராஜாவா இருந்தா? ஜனகர் ராஜாவா இருந்தார். ஜனகருக்கு ஒரு பொண்ணு இருந்தா. அவதான் யாரு? சீதா. ஜனகர் கிட்ட ஒரு தனுஷ் இருந்தது. அதுக்கு பேர் என்ன? சூப்பர், சிவதனுஷ். அவர் என்ன சொன்னார்? இந்த தனுஷை எடுத்து யார் நான் கயிறு கட்டுறாளோ அவளுக்கு தான் சொன்னாரா? ராமன் என்ன பண்ணாரு? அந்த வில்ல அப்படியே தூக்கிட்டாரா? ஒத்த கையில தூக்கினாரா? நான் கயிறு கட்டினாரா? வில்லு உடைஞ்சு போயிடுத்து. உடனே ஜனகர் என்ன சொன்னார்? என் பொண்ணு சீதைய நான் ராமனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ராமனுக்கும் சீதைக்கும் என்னாச்சு? அப்ப என்ன பாடினா? பாடினாளா? ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. சொல்லு. சொல்லு.
இன்னும் ராம கதை இருக்கு. என்னது? அது எனக்கு தெரியாது, நீ தான் சொல்லணும். நான் தான் சொல்லணுமா? சொல்லித்தரேன் அப்புறம். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.